தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க முடியாது. எனவே தேர்தல் ஆணைய விதிமுறைகளை அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி மீறிவிடலாம், வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து விடலாம் என்று அரசு எந்திரத்தை பயன்படுத்தியே மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரிலே 5000 ரூபாய் 1.31 லட்சம் 1,31,00,000 மகளிர்களுக்கு 5000 ரூபாய் தலா வரவு வைக்கப்பட்டது. இது வாக்காளர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கையூட்டு. உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்க 28 மாதம் கொடுக்கல, அந்த 28 மாதம் கொடுக்கல அப்படின்னா அந்த 28,000 ரூபாய் நீங்க வங்கி கணக்கில் வர வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் நாங்க மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறது அப்படிங்கிறத ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுகிறது என்பதை தெரிவிப்பதற்காக நாங்க பிரச்சாரம் பண்றோம். ஆனாலும் தேர்தல் கமிஷன் இதுல நடவடிக்கை எடுக்கணும், இந்த விஷயத்திலேயே நடவடிக்கை எடுக்கணும். அரசு எந்திரத்தை தேர்தல் பணிகளுக்காக ஆளுங்கட்சி முழுமையாக பயன்படுத்தி வருகிறது. பல்வேறு திட்டங்களின் பெயரிலே கனவு காணுங்கள், உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்குறோம். சில நேரத்தில் நீதிமன்றம் வந்து அதுக்கு அவங்க கேட்கிற ஓடிபி அந்த முறைக்கெல்லாம் தடையும் விதிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து அரசு எந்திரத்தை முழுமையாக தேர்தல் பணிகளிலே அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தி வருகிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும். உதயசூரியன் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும். அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருள் எல்லாம் உதயசூரியன் சின்னம் அவங்களுடைய படம் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனா செலவு அரசு செலவு. இது தேர்தல் பிரச்சார கணக்கில் தான் வரணும். இந்த தேர்தல் ஆணையத்தை அதனுடைய விதிகளை தேர்தல் அறிவிப்பு தேதிக்கு பிறகு நடைமுறைப்படுத்துவது என்கிற நிலைமை மாறி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார செலவு, இந்த சின்னம் வரைகிறாங்க, இப்ப எல்லாம் சின்னம் வரைகிறாங்க, தேர்தல் பிரச்சாரம் தான் பண்றாங்க. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை புகார் மனுவை தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைத்து விட்டார்கள். இந்து மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று நாம் இந்த நாத்திக இந்து விரோத திராவிட மாடல் ஆட்சியை அகற்றுவதற்கு தேர்தல் பணியாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.